வணக்கம் நண்பர்களே. சிவா ஏலி சீரியல் செம்ம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் சிவாய்க்கு ஒரு பார்சல் வந்தது மாதிரி கபிலன் அந்த பார்சலுக்குள்ளே பாமை வச்சு விடுறாங்க. இது தெரியாமல் நம்ம சிவா வாங்கி அதை பிரிக்கணும் அப்படின்னு ஆவலாக இருக்காங்க. அந்த நேரம் தான் இல்லை, இது தெரியாத நம்ம அட்ரஸ்லேருந்து வந்திருக்கு, இதை பார்த்தாலே அட்ரஸ் எல்லாம் சரியில்லை, அப்படி இருக்க நேரம் எதுக்காக இதை நீ திறந்துட்டு இருக்க, வேண்டாம் சிவா, ரிஸ்க் எடுக்கண்டாம் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. வேணும்னே உனக்கு யாரோ ஆப்பு வைக்கிறதுக்காக வந்தது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிருந்தாரோ. எனக்கு வந்ததை நான் பார்த்துக்கிறேன் அயலி, நான் பிரிக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வேண்டாம், நானே இதை டிஸ்போஸ் பண்ணிடுறேன் கொண்டா அப்படின்னு நம்ம ஐடி வாங்க நேரம் எனக்கு வந்ததை நான் தான் தூரப்படணும், நான் தூரப்படேன் அப்படின்னு அந்த ஒரு கட்டத்தில் நம்ம இந்திராவணி கவனித்து என்ன இது ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு பார்சல் இந்த அயலி பிரிக்க விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அண்ணி, இது அட்ரஸ் எல்லாம் சரியில்லாமல் இருக்குது, அப்போ இதை பிரிக்கக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. அவள் சொல்லுது கரெக்டு தானே சிவா, வேண்டாம், இது எதுக்கு வம்பு, இதை அப்படியே டிஸ்போஸ் பண்ணிடு, என்னது இதாவது இருக்க போகுது அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. அதே கணம் பார்த்தோன்னா நம்ம கபிலன் இப்போ தான் துறப்பாமை வெடிச்சு சிதறுவான் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு காவல் இருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த நேரத்தில் தான் அந்த பாமை அப்படியே சிவா கொண்டு போய் தூர போடாங்க. அது டமார்னு வெடிச்சு சிதறும், மொத்த குடும்பமும் அரண்டு போய் நிற்கிது. நம்ம கபிலன் சிவா செத்துருப்பான் அப்படின்னு ஆப்புடன் சந்தோஷத்தோடு இருக்கவங்களுக்கு ஒரு பேரிடிக்கணங்க நம்ம சிவா தப்பிட்டாரு அப்படின்னு அந்த இடத்துல தெரிஞ்சு ஒரு பெரிய இடிகணங்கா இருக்குது. இந்த பாமை செட் பண்ணது யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு இருக்க நினைச்ச நம்ம கதையெல்லாம் சுதப்பிட்டு அப்படின்னு கபிலன் துடிக்கிறாங்க. அப்பதான் ஓஹோ, சிவாயை பழி வாங்குறதுக்கு கபிலன் தான் இந்த பாமை வச்சிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சு நம்ம இந்திராணியை அடிச்சு வெளுக்கிறாங்கங்க நம்ம கபிலனை. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க, அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டணா. பெண் டிரைவரை தேடணும் அப்படின்னு ஒரு பெரிய இடிகணங்கா பெண் டிரைவரை தேடி 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 அலையாங்கன்னு சொல்லலாம். மோனிகாவுக்காக ரித்விகாவும் களம் இறங்கி அந்த பெண் டிரைவரை தேடுறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா அதில் எங்கள் அப்பாவோட டீட்டெயில் எல்லாம் இருக்குது. எங்கள் அப்பா சிக்கிடக்கூடாது அப்படின்னு எம்எல்ஏயோட பையன் நம்ம உதய பெருமாளை மிரட்டிட்டு போகிறாங்க. அப்போ தான் இனி என்ன பண்ண, அந்த பெண் டிரைவரை எல்லா இடமும் நம்மலாம் இந்திராணிட்டேருந்து எடுத்து அங்கே அந்த எம்எல்ஏட்டே சேர்த்துறனா, இல்லாட்டா நம்ம குடும்பத்துக்கு அவியலால் பெரிய ஆபத்து இருக்குது அப்படின்னு தேடுறாங்க. இந்த சைடு பார்த்தா கபிலன், எனக்கு அந்த பெண் டிரைவர் முக்கியம் அப்படின்னு நம்ம வருமா கபிலனை மிரட்டி இந்த பெண் டிரைவரை இப்போவுமே எடுத்து எனக்கு தரணும், உன் வீட்டில் தானே இருக்குது கபிலா, அப்போனா உனக்கு தெரியாமல் அது இருக்காது, கண்டிப்பாக எனக்கு வேணும் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம கபிலனுக்கு செக் வைக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா அண்ணி சேஃபாக பெண் டிரைவரை வச்சுக்கிடுங்க, யாரு கண்ணிலையும் படக்கூடாது அப்படின்னு நம்ம இந்திராணிக்கு சப்போர்ட்டாக நம்ம சிவாயும் அயலியும் இருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் அந்த பார்ட்டியில் நம்ம ரித்திவிகா தேடி அலையிறாங்க. இந்த சைடு நம்ம உதய பெருமாளை மிரட்ட நேரம் உதய பெருமாள் ஒரு பெண் டிரைவரை எடுத்து கொடுக்குறாங்க. இதுதான் அந்த பெண் டிரைவர்னு. ஆனால் அதில் அந்த மேட்ரு இல்லை, அது வேற பெண் டிரைவர். அதை தெரிஞ்ச உடனே அந்த எம்எல்ஏ தீர்த்து கட்டுனா கடைசியில் அந்த பழியை உதய பெருமாள் மேலே போட்டு உதய பெருமாளை உள்ளுக தள்ளணும் அப்படின்னு வருமா ஸ்கெட்சு போட்டு கரெக்டாக நம்ம உதய பெருமாள் தான் இந்த கொலையை செய்தது, இப்போ எம்எல்ஏ உயிரோடு இல்லை, அதுக்காக அரெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு நம்ம உதய பெருமாளை கைதாக்குறாங்க. இதை பார்த்தோன்னா நம்ம சிவாய்க்கும் அயலிக்கும் ஐயோ என்னன்னு இருந்தாலும் அப்பா கைதாகத பையன் பார்க்க ரொம்ப வருத்தமாக தான் இருக்காரு. எங்கள் அப்பாய்க்கு இப்படி ஒன்று ஆயிட்டே அயலி அப்படின்னு சொல்ல நேரம் கவலைப்படாதுங்க, நம்ம கண்டிப்பாக இந்த பிரச்சனையை தீர்க்கலாம் சிவா, எவ்வளவோ பிரச்சனையை பார்த்துருக்கோம், அதில் எதுவும் ஒன்று தீர்த்துடலாம் அப்படின்னு இருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த சைடு நம்ம கபிலன் எப்படியாவது தீர்த்து கட்டணும் இந்த சிவாவை, வேறு வழியே இல்லை, அவனுக்கு ஒரு பாமை செட் பண்ணி அனுப்புவோம் அப்படின்னு உண்ட வீட்டிலே இருக்கிற நம்ம கபிலனுக்கு வீட்டோடி வெடிச்சு செதறினாலும் பரவாயில்லை, நம்ம சிவா உயிரோடு இருக்கக்கூடாது, அப்படி ஒரு பித்தலாட்டங்க. நம்ம சிவாவுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு அப்படின்னு அந்த இடத்துல கொண்டு வர வைக்காங்க. பார்சலா எனக்கா அப்படின்னு ஒரு அபூர்வமாக, எனக்கு நீ யாருமே இது வரைக்கும் அனுப்புனதில்லை பார்சல், இப்போ தான் எனக்கு முதல் முறையாட்டு வந்திருக்கு, இல்லை அப்படி எனக்கு என்ன கிஃப்ட் இருக்க போகுது அப்படின்னு அந்த இடத்துல திறக்கணும் அப்படின்னு நிற்கிறாங்க. சிவா, இது டேஞ்சர் கணங்கா இருக்குது, இதில் ஏதோ ஆபத்து உனக்காண்டி இருக்குது, வேண்டாம் அப்படின்னு நம்ம அயலி தடுக்கிறாப்புல. அப்படி என்ன இருக்க போகுது, விடு அயலி, எனக்கு நான் தான் பிரிப்பேன் அப்படின்னு அந்த இடத்துல
இடத்துல சொல்ல நேரம், இல்லைடா வேண்டாம், அட்ரஸ் எல்லாம் வந்து பார்த்தாலே வந்து ஒன்றுமே இல்லை, இதை பார்த்தா வந்து வேணும்னே உன்னை மாட்டி விட வம்பில் சிக்க வைக்க யாரோ பண்ண மாதிரி இருக்கு, வேண்டாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல தடுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம அயலி கொண்டா, நீ ஏதோ தூர போட மாதிரி இல்லை, இது இருந்தால் நம்மளுக்கு ஆபத்து தான், நானே கொண்டு தூர போகிறேன் அப்படின்னு வந்து அந்த பாம் பார்சலை வாங்கிட்டு எடுக்கிறாங்க. அப்போ இல்லை எனக்கு வந்ததை நான் வேணா தூர போகிறேன் அப்படின்னு வந்து கொஞ்சம் 2 பேரும் வந்து ஒரு போராட்டத்தில் இருக்க நேரம் இந்திராணி வராங்க. என்ன அயலி இங்கே சின்ன பிள்ளைத்தனமாக செய்துட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து சொல்ல நேரம், அண்ணி எனக்குன்னு வந்து ஒரு அக்கா எனக்குன்னு ஒரு பார்சல் வந்திருக்கு, அதை வந்து இந்த அயலி வந்து திறக்க விட மாட்டேங்க அப்படின்னு வந்து சொல்ல நேரம், எனக்கு அதை பார்த்தாலே அண்ணி ஒரு ஆபத்து இருக்கிறதுக்கனங்க இருக்குது, அது வேண்டாம், அதில் ஏதோ இருக்குது, நம்ம அயலி இவ்வளோ சொல்லால சிவா, கேளு, அதில் அவள் ஆபத்து இருக்குன்னு சொல்ல இருக்க போது, அதை பேசாமல் வந்து தூர போட்டுறா என்ன அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம், சரி தூர போட்டுரும் அப்படின்னு வந்து அந்த பார்சலை எடுத்து அப்படியே வந்து வெளியே கொண்டு வந்து நம்ம சிவா தூக்கி எறிகிறாரு. அது டமார்னி வந்து தீ பெரிய பழம்போட வெடித்து செதுறுது. மொத்த குடும்பமும் அலர்ட் ஆகிறாங்க. அதோட போலீஸ் செக்கப்புக்கு வந்திருந்தவங்களாம் என்னடா இது இப்படி ஒரு ஆபத்து இருந்திருக்கு, அந்த பார்சலுக்குள்ளே இவ்வளோ ஒரு விடியா, நம்ம வீட்டுக்குள்ளே இந்த பார்சல் அனுப்பி நம்மளை வந்து கொல்ல பார்த்தது யாராக இருக்கும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து போராட்டமாக யோசிக்கிறாங்க. அப்போ தான் நம்ம கபிலனை கவனிக்கிறாங்க இந்திராணி. நம்ம கபிலன் வந்து இந்த பார்சல் வந்து வெடித்து செதறி இந்த சிவா பீஸாக ஆவான்னு பார்த்தா இப்போ அவன் உயிரோடு இருக்கான், இது நல்லதுக்கு இல்லை, இவனுக்குன்னே அனுப்புனது இவன் தப்பிச்சான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க. இப்போவே இந்த பார்சல் வெடித்த கவலை கொஞ்சம் கூட அந்த பாம் வெடித்த கவலை இல்லாமல் கபிலன் வந்து எல்லாம் தப்பி போச்சே அப்படின்னு வந்து எதுக்காக இப்படி சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு வந்து நம்ம இந்திராணி கவனிக்கிறாங்க. ஓஹோ, சிவாயை பழி வாங்குறதுக்கு இந்த கபிலன் இந்த பாமை வந்து அனுப்பி விட்டுருக்கான், அப்போ இந்த பாம் அனுப்புறது கபிலன் தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம இந்திராணிக்கு தெரிய வருது. அதோட பார்த்தோன்னா இவன் எவ்வளவு பெரிய கேவலமான ஒரு விஷயத்த செய்ய அளவுக்கு இந்திராணி தம்பியாக இருந்துக்கிட்டு துணிஞ்சென்றானா, இவன் எவ்வளோ பெரிய ஆளு. உண்மையில் அந்த போதைப்பொருள் கடத்தல் கும்பல் தலைவன் அந்த வர்மாவுக்கும் இவனுக்கும் தொடர்பு இருக்கா இல்லையா? இருக்கும் போல தானே இருக்குது. அப்போ இந்த ஏடி சொன்னது கரெக்டு தானா? இவன் பெரிய ஒரு கொலைகாரனாக இருந்தால் தான் இப்படிப்பட்ட வந்து பாமை இவனை வந்து செட் பண்ணி சிவாயை கொல்ல துணிகிறானா? கண்டிப்பாக வந்து இதில் ஏதோ இருக்குது. அதுவும் சிவாயும் அயிலியும் உண்மையாட்டே டீச்சர்ஸ் தானா, இல்லாட்டா டீச்சர்ஸ் மாதிரி நடிக்காங்களா? அதுவும் புரியலை. ஏன்னா கபிலன் வந்து இவங்களை வந்து கொல்ல துணினா அவன் ஏதோ ஒரு போராட்டம் இவனுக்கும் அவங்களுக்குள்ள இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம இந்திராணிக்கு தெரிஞ்சுது. நம்ம இந்திராணி வந்து கபிலனை அப்படியே அடிக்கிறாங்க. ஓடி போய் என்னடா நினச்சிக்கிட்ட, அக்கா என்னக்கா நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு வந்து சொல்ல நேரம், வாயை மூடுடா, இப்போ சிவாய்க்கு அந்த பாமை நீ தானே அனுப்பி வச்சது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டதும் அக்காவுக்கு இப்படி இந்த விஷயம் தெரிஞ்சுது அப்படின்னு வந்து அதிர்ச்சியில் அப்படி பேய் அடிச்சது கணக்கா நம்ம கபிலன் வந்து இந்திராணியை வந்து மேலே கீழேயும் பார்த்துட்டு அரண்டு போய் நிற்கிறாங்கங்க.